Hello, today we are going to talking about the concept of India AS 41 agriculture. This is applied for CA, final, semi-final and inter. First of all, we want to know that biological assets. So what is biological assets? Biological assets na என்ன அப்படின்னு பார்க்க போறோம். So biological asset is nothing living plant and animals. இந்த எல்லாமே உயிர் உள்ளது living plant. The bearer plant அவ சொன்னா non-bearer plant. இந்த bearer plant அப்படின்றது வந்து which gives fruit to us. நமக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்கும். non-bearer plant அப்படின்றது வந்து which does not give fruits like sugar cane கரும்பு, அது வந்து ஃப்ரூட்லாம் தராது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பியரர் பிளான்ட்டோட லைஃப் வந்து 1 இயருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து ND16 அதாவது அசட்டை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ அப்படின்றது வந்து லைஃப் வந்து ரொம்ப வருஷம் இருக்குது, 1 வருஷத்துக்கு மேலே இருக்கு இல்லையா. அதனால அது வந்து ND16 தான். ஸோ சுகர் கேன் லிவிங் பிளான்ட்டு அனிமல்ஸ். லிவிங் பிளான்ட் வந்து ரெண்டாக பிரிச்சாச்சு, பியரர் அண்ட் நான் பியரர். அனிமல்ஸ் வந்து எப்போதுமே 41 தான், அது NDS 41 அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் 41 NDS 41 அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்டட் ப்ராடக்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அசெட்ஸ். ஒரு கவ்வு அனிமலா அது பயாலஜிக்கல் அசெட்ஸ். ஸோ NDS 41 வந்துடும். The cow is animal gives milk. That milk is called agricultural produce. So both are considered as NDS 41. But sugar cane is a non-bearer plant, that is also NDS 41. And the sugar cane, karumbu namakku agriculture product, that is also 41. It doesn't matter. But if it is bearer plant, life is more than 1 year. Life is more than 1 year. It does not consider as NDS 41, NDS 16, that is a PPE. PPE. NDS 41. இது வந்து PPEல வந்து ஏன் சொன்னால் பிகாஸ் bearer plant more than 1 year's life is that is considered as a fixed asset. PPE வந்து மேங்கோ வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் தான், less than 1 year life. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா at the point of harvest raw from before processing NDS பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இந்த ராவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராவை எடுக்கிறாங்க அப்படின்னு 41 asset. சரி, அது ராவை எடுத்ததுக்கப்புறம் மில்க் வச்சுக்கணும். மில்க் ராவை எடுக்கணும். மில்க்கு அப்புறம் நிறைய நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மில்க் அப்புறம் வந்து குளிச்சு போய் மோராகி, மோரை தயிராகி, தயிர் மோராகி, அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய், இது மாதிரிலாம் ப்ராசஸ் போகுதுன்னா அப்போ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியாக கன்சிடர் ஆகிடும். அதான் சொல்லுங்கள், ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ப்ராசஸ் போகுது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் தேயிலை எடுக்கிறீங்க, தேயிலை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் டீ தூளாக மாற்றினா இன்வென்ட்ரியாக மாறுது. ஆஃப்டர் த ப்ராசஸ் திஸ் இஸ் ரெடி ஃபார் சேல்ஸ். அப்போ இதுதான் கான்செப்ட்டு. அப்போ அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டினா வந்து பயாலஜிக்கலாக இருந்துச்சுன்னா அது கவ் இஸ் எ பயாலஜிக்கல் அசெட், தட் இஸ் அனிமல்ஸ், தட் இஸ் கால் பயாலஜிக்கல் அசெட்ஸ். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மில்க் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அதாவது பயாலஜிக்கலாக தெரியாது, ரெண்டாக பிரிச்சு ஃபஸ்ட்டு என்னங்க, பயாலஜிக்கல் அசெட்ஸ் லிவிங் பிளான்ட், அனிமல்ஸ். லிவிங் பிளான்ட் அப்படின்றது பியரர் பிளான்ட், நான் பியரர் பிளான்ட். அனிமல்ஸ் வந்து பயாலஜிக்கல் அசெட், தட் இஸ் கவ். அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா எப்படி இது மில்க்ன்றது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் மில்க்.
சரி சார், கவு வந்து மில்க் கொடுக்குது, இது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அப்போ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி கிடையாது, இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். இதுக்கு நான் உங்களுக்கு போட்டு ஜேர்னல் என்ட்ரி நான் போட்டு காமிக்கிறேன். பேசிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் அக்ரிகல்ச்சர். Agriculture is nothing but agriculture is a biology classes, living plant and animals. Living plant is divided into two parts: bearer plant and non-bearer plant. Bearer plant and life வந்து 1 year மேலே வந்து அது இண்டியஸ் 16 ppm இருக்கும். non-bearer plantல கண்டிப்பாக லெஸ் தென் 1 year தான் இருக்கும். லெஸ் தென் 1 year இருந்தால் சரி, மேக்ஸிமம் 1 year போச்சு. இப்போ மோர் தென் 1 year வந்து இது வந்து pp. லெஸ் தென் 1 year இருந்துச்சுன்னா வந்து non-bearer plant. That is also gives fruit and non-bearer plant does not gives. இப்போ non-bearer plantனாவே என்ன அப்படின்னா ஒரு கேள்வி. non-bearer plant does not gives fruit. ஸோ இப்போ non-bearer plant DS41 தான் வந்தாங்க இல்லைங்களா? அப்போ bearer plant non-bearer plant clear ஆயிடுச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொசீஜர்ஸ் வாட் இஸ் ப்ரொடியூஸ். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நான் ப்ரொசீஜர்ஸ் ப்ரொடியூஸ். இது வந்து ப்ரொடியூஸ். அக்ரிகல்ச்சர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க. கவு வந்து மில்க் கொடுக்கும், ப்ரொடியூஸ் பண்ணது. கவு வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா? அப்போ கவ் இஸ் அ biological India is 40. Agriculture products milk also 41. சுகர் கேன் அது ஒரு நான் bearer பிளான்ட், இண்டியஸ் 41 தான் வரும். அது கொடுக்கக்கூடிய சுகர் கேன் கரும்பும் 41 வரும். மேங்கோ ட்ரீ மட்டும் தான் மாறுது, ஏன்னா இது வந்து பியரர் பண்ணுற மாதிரி லைஃப் மோர் தென் 1 year வருது. அதனால் இண்டியஸ் 16 வச்சு மேங்கோ வந்து வருது, அதோடைய இது வந்து இண்டியஸ் 41. இப்போ எப்போ வந்து இண்டியஸ் இன்வென்ட்ரிக்கு எப்போ கணிச்சிருப்பாங்க, ஒரு ரா மெட்டீரியலாக உள்ள இருக்கும்போது அந்த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ரா பண்ணுற ப்ராசஸ் பிஃபோர் ப்ராசஸ் இண்டியஸ் 41 இருக்குது. ஸோ கரும்பே நீங்கள் எடுத்துக்கலாம். கரும்பு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கரும்பு வந்து 2 இயர்ஸ் 41. இந்த கரும்பு வந்து சர்க்கரையாக மாற்ற போகிறோம். நாளைக்கு போய் அது வந்து நிறைய ப்ராசஸ்லாம் போய் சர்க்கரையாக வந்து இருக்கும். அப்போ இதுதான் வந்து இன்வென்ட்ரியாக மாற்றும். ஸோ ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஆஃப்டர் ப்ராசஸ் திஸ் இஸ் ரெடி ப்ராசஸ் திஸ் இஸ் கன்சிடர் இன்வென்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பேசிக் தேங்க்யூ.